இப்பயும் சொல்றேன், தமிழ் சினிமா இயக்குனர்ல பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் நானு. ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு இயக்குனர்கள் இந்த மாதிரி சும்மா போற போக்குல மத்தவங்க அது இதுன்னு பேசுறது வந்து அனுமதிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் வந்து பதிவு பண்ணாச்சு. அதுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. அதே மாதிரி இந்த மேடையில இன்னொரு எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பன் பிரபாகரன் இந்த அந்த டாலோட அன்போட பிரபுவும் நானும் வந்து பொண்ணு எனக்கு முன்னாடி சீனியர் ஆர்டிஸ்ட் அவன் தான். ஏன்னா வந்து பூலான் கேட்டு பார்த்துருப்பீங்க. பூலான் வாசம் சாரி சார் படம் அவரை வந்து டைரக்டர் அவரை வந்து ஜோதியா கண்ணதான் அடிச்சிருப்பான். அப்பயே சொன்னேன் ரூட்டை மாத்தி போயிரு, கரெக்டா ரூட் கிடைச்சிருக்கு. நான் தமிழ் சினிமா கேமராமேன் ஆயிட்டுதான் வாழ்க்கை அவனையும் நடிகர் ஆகிடுச்சு. இந்த படத்துல ஒரு முக்கியமான சென்ட்ரல் புகரா நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் தெரியாது, நான் வந்து கோபின்னு ஒருத்த ஊர்ல இருந்து வந்திருக்கான். ஊர்ல இருந்து வெறும் போனேன் இப்ப படுத்துக்கிட்டே இருக்கும். படுத்துக்கிட்டே இருக்கு அவன் தான் தம்பி பிரபு தம்பி அறியப்பட்ட கோபி முன்னாடி மீயனா கோபி ஆனார். மீயனா கோபியோட அண்ணன் பிரபு. நான் வந்து ரொம்ப டக்குன்னு ஆர்டிஸ்ட் ஆகிட்டாரு ருசி. ஆனா அவன் இன்னும் வரணும், ரொம்ப சந்தோஷம். வந்து ஏன்னா டிவிசில் பண்ணிட்டு இருக்காப்புல, திரைப்படங்கள்ல நிறைய படங்கள் நடிக்கணும், எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷம். அதனால இன்னும் நிறைய பொண்ணு தம்பி, உண்மையான தம்பி. சரியா? ஓகே, அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏதாவது தவறா பேசியிருந்தா பத்திரிகையாளர்கள் நண்பர்கள்